அதிமுக உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இன்று கொடுத்திருக்கக்கூடிய கிரீன் சிக்னல் தான் அதிமுக வட்டாரங்களில் பெரிய பரபரப்பாக பேசப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இது வரைக்கும் அதிமுக விவகாரங்கள் 2016-17 ஆரம்பித்து நிறைய நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கி விட்டது. ஒரு முறை நீதிமன்றத்திற்கு செல்லும் போதும் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம், பெரும்பாலான இடங்களில் எடப்பாடியாருக்கே வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இரட்டை இலை சின்னமா அவங்களுக்கு தான், பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லுமா, ஆமாம் செல்லும், பொதுச் செயலாளர் யார், எடப்பாடி பழனிசாமி தான். இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் கூட ஓபிஎஸ்ஐ நீக்கியது செல்லுமா அப்படின்னா செல்லும் அப்படின்னு பெரும்பாலான நீதிமன்ற தீர்ப்புகள் அவருக்கு ஆதரவாகவே தான் வந்திருக்கு. முதல் முறையாக எடப்பாடி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு பின்னடைவோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ என்ன டிஸ்பியூட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நிறைய கேசஸ் தேர்தல் ஆணையத்திற்கு போயிருக்கு. நிறைய கட்சிகளோட கேசஸ் நம்ம சமீபத்தில் சிவசேனா பார்த்துருக்கோம், சரத்பவார் அவர்களுடைய கட்சியை பார்த்துருக்கோம், இதுக்கு முன்னாடி அகிலேஷ் யாதவ் கட்சி, அதிமுக வழக்கே இதுக்கு முன்னாடி 2-3 முறை போயிருக்குது. இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு யுனிக் ஃபேக்டர் இந்த முறை தேர்தல் ஆணைய விசாரணையில் இருக்கிறது. என்னன்னு பார்த்தா, இது வரைக்கும் நாங்கள் தான் அதிமுக, எங்களுக்கு தான் ரெட்டை இலை சின்னம் வேணும், இல்லை நாங்கள் தான் சிவசேனா அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டி, ஒரு பக்கம் ஏக்நாத் ஷிண்டே, ஒரு பக்கம் உத்தவ் தாக்கரேன்னு 2 பேர் போய் சண்டை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தேர்தல் ஆணையம் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்கு ஏற்கனவே ரெட்டையில் கொடுத்த போதும் பார்த்தாங்க. இப்போ சிவசேனா கேஸில் எல்லாமே பார்த்துருக்காங்க. பெரும்பாலான எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்க, பெரும்பாலான நிர்வாகிகள் யார் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக கணக்கு போட்டு அவங்க ஒரு விஷயத்தை கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு தான் இந்த சின்னம், இவங்க தான் கட்சி அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் அதோட முடிஞ்சிடும். ஆனால் இந்த முறை வெறும் நிர்வாகிகள் யார் பக்கம் அப்படிங்கிறதுல மட்டும் இஷ்யூ இல்லை. அப்படி இருந்தால் வெளிப்படையாக தெரிஞ்சது தானே, பெரும்பான்மை பொதுக்குழு உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே எடப்பாடியார் பக்கம் தான் இருக்காங்க இன்னி வரைக்கும் நம்ம பார்க்கும்போது. ஆனால் இந்த கேஸ் என்ன அப்படின்னா, கட்சி விதிகளில் செய்த சில திருத்தங்கள் அதிமுகவின் அடிப்படை விதிகளுக்கு எதிராக இருக்கிறது, அதிமுகவின் பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இந்த திருத்தங்களை செய்த பிறகு இது நீங்கள் அதிமுகன்னே சொல்ல முடியாது, இந்த திருத்தங்களை ஏற்கவே முடியாது, இந்த விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளரை ஏற்க முடியாது, ஆகவே அந்த பொதுச் செயலாளருக்கு ரெட்டை இலை சின்னம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நேரம் மூக்க இப்படி தொடாமல் கொஞ்சம் இப்படி தொடர மாதிரி தெரியலாம். பட் அதுதான் இன்னைக்கு இருக்கிற கேஸ். அப்படி என்ன அதிமுகவில் அப்படி ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய கியூரியாசிட்டி எழும்புது இல்லையா. எம்ஜிஆர் அவர்கள் இந்த அதிமுகவை தொடங்கிய போது முக்கியமான 2 விதிகளை ஏற்படுத்தியிருக்கிறார். அதில் ஒன்று விதி 20(2), 20(2), இன்னொன்று விதி 43. இந்த 2 விதியை தான் அதிமுகவோட கான்ஸ்டியூஷனில் அதிகமாக பேசப்பட்ட, விவாதிக்கப்பட்ட 2 விதிகள். விதி 20(2) என்ன சொல்லுதுன்னா, பொதுச் செயலாளருடைய தேர்வு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. பொதுச் செயலாளர் என்பவர் கட்சியினுடைய அத்தனை அடிப்படை உறுப்பினர்களாலும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி 20(2) சொல்கிறது. நம்ம பார்த்தோம்னா இந்தியாவிலேயே பெரும்பாலான கட்சிகளுக்கு, ஏன் எல்லா கட்சிகளுக்குமே சொல்லலாம், அமைப்பு தேர்தல் எப்படி நடக்கும், முதல்ல கீழ் மட்டத்திலேருந்து ஆரம்பிப்பாங்க. ஒரு வட்ட செயலாளர், கிளை செயலாளர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு மாவட்ட செயலாளர் தேர்வு நடக்கும், பொதுக்குழு உறுப்பினர்களுடைய தேர்வு நடக்கும், அப்புறம் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் கூடி ஒரு தலைமையை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிறது தான் பிஜேபியிலேருந்து, காங்கிரஸ்லேருந்து பெரும்பாலான கட்சிகளில் இருக்கக்கூடிய விதி. இந்தியாவிலேயே அடிப்படை உறுப்பினர்களால் டைரக்டாக ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறது அப்படிங்கிறது அதிமுகவில் மட்டுமே இருக்கக்கூடிய விதி, எம்ஜிஆர் உருவாக்கிய விதி. அதுதான் 20(2). இன்னொன்று விதி 43. இதுதான் அதை விட முக்கியமான விதி. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, இந்த நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விதிகளில் எந்த விதியை வேண்டுமானாலும் நீங்கள் திருத்திக் கொள்ளலாம், ஆனால் அந்த 20(2) இருக்கு தெரியுமா, அடிப்படை உறுப்பினரால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படணும்னு, அந்த விதியை மட்டும் திருத்தவே கூடாது என்று விதி 43 சொல்கிறது. ஏனென்றால் அந்த விதிதான் அதிமுகவினுடைய பேசிக் பார்ட்டி ஸ்ட்ரக்சர்,
நம்ம எப்படி இந்திய அரசியலமைப்புக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை சொல்கிறோமோ, இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாற்றினாலும் கூட அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் கெடாமல் மாற்றணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்னெல்லாம் வரும்? ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி, ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், ஒரு நேர்மையான தேர்தல் நடைபெறுவது, அதே போல் மதச்சார்பின்மை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்முடைய இந்தியாவுடைய அடிப்படை, அதனுடைய மனசாட்சி, ஒரு சோல் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அந்த மாதிரி அதிமுகவுடைய அடிப்படைன்னு எது பார்க்கப்படுதுன்னா இந்த விதி தான். இந்த விதியை மாற்றவே கூடாதுன்னு எம்ஜிஆர் ஒரு ரூலை போட்டு போயிருக்கார். அந்த விதியவே இப்போ மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வழக்காகவே மாறி இருக்கிறது. சரி, யார் மாற்றினாங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தான் மாற்றினாரா அப்படின்னா, இந்த விதியை 2017 முதல் முறையாக மாற்றுறாங்க. எப்போ மாற்றுறாங்கன்னா, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் அவர்களும் இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்படும் போது 2017 அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்போ அந்த விதி முதல் முறையாக மாற்றப்படுகிறது. மாற்றி 4 வருஷம் 2 பேருமே அந்த பதவியிலே தொடர்றாங்க. அப்போவே நிறைய அதிமுக உறுப்பினர்கள் இதை எதிர்த்து திரு கே.சி. பழனிசாமி போன்றவர்கள் நிறைய பேர் அதை எதிர்த்து நீதிமன்றங்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் சென்றிருக்கிறாங்க. பட் அதில் முடிவு வரல. அதுக்கு பிறகு 2021 என்ன செய்கிறாங்கன்னா, செயற்குழுவில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து திருப்பி மாற்றுறாங்க. அடிப்படை உறுப்பினர்களால் ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்னு டிசம்பர் 2021. அப்போது 2 பேருக்கும் ஒரே ஓட்டு அப்படின்ற ஒரு புது சிஸ்டம் கொண்டு வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு தேர்தலும் நடத்தப்பட்டு 2 பேரும் சேர்ந்து அன்அப்போஸ்டாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி. ஆனால் அது கொஞ்ச நாள் தான் நீடிக்குது, சில மாதங்கள் தான் நீடிக்குது. 2022 திருப்பி இந்த ஒற்றை தலைமை அப்படிங்கிற கோஷம் எழுகிறது. அப்போது திருப்பி ஒரு பொதுக்குழு கூடி, பெரிய கலாட்டாவான பொதுக்குழு நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டு இதெல்லாம் செய்யப்படும் போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற பதவியே தூக்கப்பட்டு மறுபடியும் பொதுச் செயலாளர் பதவி அப்படிங்கிறது அங்கே வருது. அந்த பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னு தான் விதியும் இருக்குது. 2022 லேட்டஸ்டாக மாற்றப்பட்ட திருத்தப்பட்ட விதிகளின் படியும் கூட. ஆனால் அதில் என்ன டிஸ்பியூட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்னு சொல்லிட்டீங்க, ஆனால் யார் பொதுச் செயலாளர் ஆக முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்துட்டாரு. 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உறுப்பினராக இருக்கணும், 5 ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும், 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும், இப்படியெல்லாம் நிறைய விதிகளை போட்டு கட்சி அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறது மட்டும் இல்லை, அந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்குமே எந்த அதிமுக உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு உரிமை இருக்கணும்ல. இதுக்கு எதுக்கு இத்தனை குவாலிஃபிகேஷன் போடுறீங்க? அப்போ அது எம்ஜிஆர் சொன்ன விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டிஸ்பியூட் எழுப்பியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தான் தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணைக்கு போக போகுது. இதில் தேர்தல் ஆணையம் இதை விசாரிக்கிறதுக்கு ரைட்டே கிடையாது. நாங்கள் என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லி கொடுக்குறோமோ ஓகே இதுதான் உங்கள் விதியா அப்படின்னு பார்த்து வாங்கி வச்சுக்கிறது மட்டும் தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. இதில் அவங்க விசாரிக்க முடியாது என்பது அதிமுக தரப்பு வாதமாக இருக்கிறது. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இந்த பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம்னு எல்லா படிக்கிட்டையும் ஏறிட்டார். உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த புதிய திருத்தப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற தீர்ப்பு வந்துவிட்டது. அப்போ திருப்பி தேர்தல் ஆணையம் எதை விசாரிக்க போகுது அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்குறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கூட தேர்தல் ஆணையத்திற்கு என்ன சொல்கிறதுனா, முதல்ல இந்த விஷயத்தை விசாரிப்பதற்கான ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை முதல்ல அலசி ஆராய்ங்க, முடிவு பண்ணிக்கோங்க, பிறகு இந்த வழக்கை நீங்கள் விசாரிங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ தேர்தல் ஆணையம் இந்த விதியில் மாற்றம், தப்பு, தவறு இது எல்லாத்தையும் திருப்பி கூப்பிட்டு விசாரிக்க போகிறாங்க, எல்லா தரப்பினர்கிட்டையும் கருத்து கேட்க போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? தேர்தல் ஆணையத்தில் 3 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று, தேர்தல் ஆணையம் இந்த விதிகளெல்லாம் செல்லுங்க, இதெல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை வழங்க முடியும். அப்படி வழங்கினால் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புக்கு ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். இல்லை, இந்த விதிகள்லாம் செல்லாது, இவங்க மாற்றினதெல்லாம் செல்லாது, எம்ஜிஆர் சொன்னதை இவங்க மீறிட்டாங்க, இது ஒட்டுமொத்தமாகவே செல்லாது, அப்போது இது செல்லாதுன்னா இந்த விதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் செல்லாது, அந்த பொதுச் செயலாளருக்கு இரட்டை இலை சின்னம் கிடையாது அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரலாம். அப்படி வந்தால் அது ஓபிஎஸ் அவர்களுடைய தரப்புக்கும் அல்லது இபிஎஸ் எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா தரப்புகளுக்கும் ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். இந்த 2 தீர்ப்பு வந்தாலுமே
இன்னொரு தரப்பு நீதிமன்றத்துக்கு போவாங்க. இல்லை இந்த தீர்ப்பை தேர்தல் ஆணையம் சொன்னது தவறுன்னு சொல்லி அடுத்த திருப்பி அது ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுன்னு இந்த வழக்கு இன்னும் நீண்டு கொண்டே போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த 2 வாய்ப்பை தாண்டி 3வதாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் 2017 ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவில் நடந்தது. என்ன, இது ஒரு நீண்ட சட்ட விசாரணை, நிறைய விஷயங்களை நாங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போதைக்கு இதை எங்களால் இதை விசாரித்து முடிப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் இல்லை. ஆகவே அடுத்த தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லி முடக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமான ஒரு தீர்ப்பை 2026 தேர்தலுக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் இந்த விவகாரத்தில் கொடுப்பது ஒரு 3வது வாய்ப்பு. இந்த வாய்ப்பும் கூட இப்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் அது என்ன ஆகும், 2026 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் அரசியல் விமர்சகர்கள் இப்போது பேச தொடங்கி இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு தீர்ப்பு மட்டும்தான் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் இதை அடுத்த கட்டமாக எப்படி முன்னெடுத்து செல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.